ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ நடிகர் மற்றும் தவிக தலைவர் விஜய் அவர்களுக்கு தொடர்ந்து பிரச்சனை மேலே பிரச்சனை வர்றதை பார்க்குறோம். வாரத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலாக தினம் ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்குது. ஸோ இவ்வளோ பிரச்சனைகளை எப்படி ஒரு மனிதனால் எதிர்கொள்ள முடியுது சிரித்த முகத்தோட அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. உண்மையிலே விஜயகாந்த் அவர்கள் வரும்போது இருந்த பிரச்சனையை விட விஜய்க்கு 100 மடங்கு அதிக பிரச்சனைன்னு தான் சொல்லணும். இல்லை, ஏன்னா அவருக்கு எதிராக நிறைய விஷயங்கள் தொடர்ந்து இயற்கையாகவே வேறு நடக்குது. கூட்டம் வரும்போது அவரை பார்க்க போயே நிறைய பேர் இறந்த கூட்டத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இன்னுமே அது தொடர்ந்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த பிரச்சனை ஒரு பக்கம், அவருடைய படம் ரிலீஸ் ஆகாமல் போகிறது ஒரு பிரச்சனை. அடுத்தது அவருடைய குடும்பத்தில் அவருடைய மனைவி அவருக்கு எதிராக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறது. இவர் இந்த பிரச்சனை இருக்கும்போது இவரே ஒரு பிரச்சனை தேடிக்கிற மாதிரி ஒரு நடிகையோட ஒரு ஃபங்க்ஷனுக்கு பப்ளிக்காக போகிறது. ஸோ இப்படி தொடர்ந்து அவருக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் எந்த தைரியத்தில் அவர் இதை எதிர்கொள்கிறார் அப்படிங்கிறது நாம் கற்றுக்க வேண்டிய பாடம். ஆக்சுவலாக துல்லாத மனம் துள்ளும்ன்ற படம் 175வது நாள் ஓடும் பொழுது 175 தெரில, அப்போ ஒரு போஸ்டர் ஓட்டுறாங்க. என்ன அப்படின்னா, விஜய் என்றாலே வெற்றி தான் அப்படின்ட்டு. ஸோ அப்போ ஒரு 2-3 படம் தொடர்ந்து ஹிட் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. அப்போ அந்த விஜய் என்றாலே வெற்றி தான் அப்படின்னு வச்சாங்க. உண்மையிலே விஜய்க்கு அர்த்தமே வெற்றி தான். இல்லை, விஜய்னாலே அது ஹிந்தி வார்த்தை, விஜய்னா வெற்றின்னு அர்த்தம். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ குழந்தைகளை நீ உருப்பிட மாட்ட அப்படின்னு விளையாட்டு கூட சொல்லாதீங்கன்னுவாங்க. ஏன்னா அது சொல்ல அதை கேட்க அந்த குழந்தையுடைய மனம் நம்ப ஆரம்பிச்சிடும். முதல்ல நீங்கள் சொல்கிறீங்க, அதை கேட்க அதோடைய மனமே அதுக்குள்ளே அதையே பேசும். நம்ம உருப்பிட மாட்டோன்ட்டு அதை நம்ப ஆரம்பிச்சிடும் ஆழ் மனசு. ஸோ ஆனால் சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னா, இதை விக்ரமன் படம் விஜயகாந்த் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. பெரிய அண்ணாவோ ஏதோ ஒரு அண்ணான்ட்டு வரும், என்னென்னா ஏதோ ஒன்று. அந்த படத்தில் அது மாதிரி தான் அவருடைய மருமகள் ராசி இல்லாதவர் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அப்போ இங்கே வந்த உடனே விஜயகாந்த் அவர்கள் மாமனாராக இருப்பார். இது எல்லாமே என் மருமகளுடைய ராசின்னு சொல்லுவார், கைராசின்னுவார். ஸோ அப்போ அந்த பொண்ணுக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்னடா எந்த நேரமும் நம்ம அதிர்ஷ்டம் இல்லாதவனே சொல்லி கேள்விப்பட்டு திடீர்னு நான் ஒரு அதிர்ஷ்டக்காரி அப்படிங்கிறது அவளுடைய மனதையே மாற்றும். இது பயங்கரமான உளவியல் உண்மை. ஏன்னா இன்றைக்கி ஒர்த்தே கிடையாது அப்படின்ட்டு விஜய் அவர்கள் கூட சொன்னார் இல்லையா? ஸோ அப்படி இந்த உலகத்தில் ஒர்த்தே கிடையாதுன்னு நம்பலை ஒருத்தங்க அல்லது எல்லா உலகமே சொல்லுதுன்னு வச்சுங்களேன். திடீர்னு ஒருத்தர் உன்னை மாதிரி யாருமே கிடையாது, யாராலையும் உன்னை மாதிரி பண்ணவே முடியாது இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டா ஒரு செகண்டில் மறுஜன்மம் எடுத்த மாதிரி ஆகிடும். நம்ம மனம் சிந்திக்கிறதே வேறு மாதிரி ஆகிடும். ஆனால் அது ஒரு தடவை 2 தடவை 3 தடவை தொடர்ந்து கேட்க அது அதிகமாகிடும். இதை ஏன் சொல்ல வரேன்னா, விஜயால் இவ்வளவு பிரச்சனைகளை தாங்க முடிவதற்கும் எப்பவுமே ஒரு ஸ்பீச் முடிக்கும்போதும் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லுவார். நல்லதே நடக்கும் அப்படின்வார். அது அவருடைய மனதுக்குள்ளே பல வருடங்களாக இது ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ அது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்றது அவர் சொன்னால் தான் தெரியும். ஏன்னா அவர் ஃபேமஸ் ஆன பிறகு தான் நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடியே மேபி சின்ன வயசுலேருந்தே கூட அவருக்கு இந்த குணம் இருந்திருக்கலாம். ஏன்னா அவர் பற்றி அந்த சினிமா என்ட்ரி கொடுத்ததை பற்றி பேசும்பொழுது பார்த்திங்கன்னா, அவர் சினிமாவில் நடிக்கிறேன்றாரு, அவங்க அப்பா முடியாதுன்றாரு. அப்போ கோச்சிக்கிட்டு அவர் போயிட்டாராம் எங்கேயோ. அதுக்கப்புறம் போய் கூப்பிட்டு வந்தாங்களாம். அப்போ என்னென்னா, அவர் அடமெண்ட், நான் ஒன்று பண்ணியே தீருவேன். அப்போ அவருக்கு அது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருக்குது ஏதோ ஒரு காரணத்தினால. ஸோ
அப்பயும் வந்து அதே மாதிரி அவங்க அப்பாவுக்குமே அந்த அடமெண்ட் கேரக்டர் இருக்குது இல்லையா. ஃபஸ்ட்டு மாட்டன்னாலும் அதுக்கப்புறம் விஜய் அவர்களை வச்சு நிறைய படங்கள் தோல்வி அடைந்தாலும் திரும்ப எடுத்துக்கிட்டே இருக்கிறார். எடுத்து அவருடைய படங்களில் வெற்றியும் வர ஆரம்பிச்சிது. ஃபஸ்ட்டு தோல்வி இருந்தாலும் அடுத்தது ரசிகன், தேவா இதெல்லாம் ஹிட்டாக தான் ஆரம்பிச்சிது. பூவே உனக்காக வந்து அது வேறு லெவலுக்கு தூக்கிட்டு போயிடுச்சு. பட் அதுக்கு முன்னாடியுமே அவர் ஓரளவுக்கு ஹிட்டான படங்கள் கொடுக்க தான் ஆரம்பித்தார். குறிப்பாக இளைஞர்களுக்கு பிடித்தவர்களாக மாறி இருந்தார் அப்போவே. ஸோ அப்போ அந்த இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கு எதுவும் பண்ண தயார். அவருடைய முதல் படம் நாளைய தீர்ப்பு படத்தில் பார்த்திங்கன்னா அவர் டான்ஸே ஆட மாட்டார். ஆடவே தெரியாது. ஹீரோயின் தான் ஏதோ ஆடுவாங்களே தவிர இவர் ஆடவே மாட்டார், ஆடவே தெரியாது. அப்படி இருந்தவர் இன்றைக்கி டான்ஸ்னாலே விஜய் தான் அப்படிங்கிற அளவுக்கு மாறி இருக்கிறார். ஃபைட் வந்து அந்த படத்துலேயே நல்லா தான் பண்ணுவார். ஸோ ஃபைட்டுலேயுமே பயங்கரமாக பண்ணார். ஸோ அப்போ தன்னை வந்து பயங்கரமாக மெருகேற்றிக்கிட்டு இருக்கிறார். அதற்கான உழைப்பு, அந்த நம்பர் 1 அடையிறதுக்கு என்ன தேவையோ அதை பண்ண தயார். அதை அடையிற வரைக்கும் ரெஸ்ட் எடுக்க போகிறது கிடையாது. அப்படிங்கிற குணம் வந்து அவருக்கு இருக்கிறத நம்மளால் கவனிக்க முடியுது. ஸோ அஜித் அவர்களுக்கு வந்து லக்கி ஸ்டார் அப்படின்னு ஒரு டைமில் பேர் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அது உண்மை தான். ஏன்னா அவர் வந்து இப்போ கூட கதையெல்லாம் கேட்க மாட்டாராம். ஸோ அப்போ அது ஒரு அதிர்ஷ்டம் தானே இல்லையா. அவருக்கு ஒரு நல்ல கதையாகவே அமைந்து ஹிட் ஆகிறது அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான். அவர் சினிமாவை வந்து ஒரு 2ஆம் தரமாக தான் வச்சுருக்கிறார். ஸ்போர்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு. அது மாதிரி இது ஒரு ப்ரொஃபஷன் அப்படி தான் அவர் நினைக்கிறாரு. ஸோ அதையும் மீறி அவருக்கு இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்கிறது வந்து அதிர்ஷ்டம். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம்னு சொல்ல முடியாது. முழுக்க முழுக்க அவர் பிளான் பண்ணி தான் ஒவ்வொரு ஸ்டெப்புமே எடுத்து வைக்கிறார். விக்ரமன் வந்து அவ்வளோ பெரிய டைரக்டர், புது வசந்தத்திலேருந்தே தொடர்ந்து ஹிட்டு கொடுத்தவர். அவர் வந்து ஒரு படத்தை அந்த பூவே உனக்காக கேட்கும் பொழுது அவங்க அப்பா எஸ்ஏசி வந்து ஐயோ நான் உங்கள் புது வசந்தெல்லாம் பார்த்துருக்குறேன், கண்டிப்பாக கொடுக்குறேன்ட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் எஸ்ஏசி அவர்கள் கால் பண்ணி என் பையன் வந்து கதை கேட்பான் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ விக்ரமனாகவே இருந்தாலும் கதை கேட்டுட்டு தான் ஓகே சொல்லுவேன் அப்படிங்கிறது வந்து இது லக்கு கிடையாது இல்லையா. இது நமக்கு செட் ஆகுமா. அதே வந்து பிறகு உன்னை நினைத்து படத்துலேயும் விஜய் தான் ஹீரோவாக முதல்ல நடிக்கிறார். அதுக்கப்புறம் அவருக்கே வந்து இது எனக்கு செட் ஆகலை சார், தயவுசெய்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதிலிருந்து வெளில போயிருக்கிறார். ஏன்னா நான் இப்போ வேறு ஒரு இலக்கை நோக்கி போயிட்டுருக்கிறேன்னு சொல்லி பிரிகிறார். ஏன்னா அந்த ஒரு லவ் பாய் அதிலே நான் மாட்டிக்க விரும்பலை, ஒரு ஆக்ஷன் ஹீரோ அடுத்த கட்டத்துக்கு போகிறேன் அப்படின்னு போகிறார். ஸோ அதனால தான் இதை சொல்கிறது, இது வந்து லக்கு கிடையாது. ஸோ அந்த மாதிரி எடுக்கிறதுல சில முடிவுகள் தவறாகவும் இருக்கலாம். ஏன்னா உன்னை நினைத்தும் பயங்கர ஹிட்டு தான். ஆனாலும் அவர் நினைத்த இலக்கை நோக்கி அவர் போயிட்டார். மேபி அதே மாதிரியே இருந்திருந்தால் ஒருவேளை அந்த இடத்துக்கு போகாமல் கூட போயிருக்கலாம் இல்லையா. நிறைய பேர் குணால், அப்பாஸ் இது மாதிரி நிறைய பேர் வந்து அப்படியே விட்டது ஒரு காரணமாக இருக்கலாம் அவங்க காணாமல் போனதுக்கு. ஸோ ஆக்ஷன், டான்ஸு, காமெடி இல்லையா, அது வந்து அவ்வளோ ஈஸியாலாம் வராது யாருக்கும். ஸோ அதுலேயுமே வடிவேல், விஜய் அவர்கள் காமெடி, அந்த வசீகரா இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் அவரை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் ரிஹர்சலே பார்க்க மாட்டார். டான்ஸ் ஆடுறாங்கன்னா பார்த்துட்டு வேணால் இன்னொரு தடவை அதை போட்டு காட்டுங்கன்னுவாங்களாம். சரி ஓகே டேக் போயிடலாம் அப்படின்னு வரான். ரிஹர்சலே பண்ண மாட்டாராம், டக்குன்னு அந்த இடத்துல வந்து ஆடுவாராம். ஸோ அதுக்கு காரணம் வந்து இதெல்லாம் நம்மளால் முடியும் அப்படின்னு அசால்ட்டாக அவருடைய மைண்டு வந்து நினைக்கிது. இப்போ கூட அடிக்கடி வந்து இந்த அரசியல் மேடையெல்லாம் பேசும்போது கூட அவர் வந்தார், அவராலே முடியல, இவரால் முடியுமா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. ஆரம்பத்திலருந்தே நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதே இவங்களுடைய வேலையாக இருக்குது அப்படிங்கிறார். ஸோ அப்போ ஒவ்வொரு தடவையும் அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அந்த நாளை தீர்ப்பப்போ அவர் ரொம்ப மோசமான ரிவ்யூலாம் வந்துச்சு போல இருக்குது. ஸோ அப்போ அதையெல்லாம் உடச்சிட்டு அவர் வரும்பொழுது அவருடைய மைண்டில் என்ன ஆகுதுன்னா, இவங்க நெகட்டிவாக சொல்லுவாங்க, அதை உடச்சி பாசிட்டிவ் ஆக்கிறது தான் என்னுடைய வேலை அப்படிங்கிறது அவருடைய மைண்டில் ஆழமாக பதிவாகி இருக்குது. ஸோ அதனால தான் அவருக்கு எவ்வளவு நெகட்டிவான விஷயங்கள் வந்தாலும் இதை உடச்சிட்டு நான் நம்பர் 1 வந்தே தீருவேன் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை அவருக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து இவ்வளவு நெகட்டிவான விஷயம் இருந்தாலும் அவர் ஜெயித்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. ஏன்னா அந்த நிச்சய புத்தி தான் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார்.
ஸோ அதே மாதிரி மகளிர் தினத்தப்போ வந்து அந்த டைவர்ஸ் அந்த மாதிரி விஷயத்த சொல்லாமலே இப்போ ஒரு ரூமர் போயிட்டு இருக்குது இல்லையா, அதெல்லாம் ஒர்த்தே கிடையாது. அதெல்லாம் அதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. நம்ம வந்து மக்களுக்கு என்ன பண்ணலாம், நம்ம 2 பேர் சேர்ந்து அதை பற்றி மட்டும் யோசிங்கன்றார். அப்போ என்னென்னா அந்த பிரச்சனைகள்லாம் அது ஒர்த்தே கிடையாது அப்படின்னு தள்ளுறதும் அவருடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா அந்த வீண் எண்ணங்கள், நெகட்டிவ் எண்ணங்கள் அதை பற்றி யோசித்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய எனர்ஜியை வந்து குடிச்சிடும். அந்த பாசிட்டிவான விஷயத்தை செயல்படுத்துறதுக்கு தேவையான எனர்ஜி இல்லாமல் பண்ணிவிடும். ஸோ அந்த நெகட்டிவை கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி தான் அவர் எல்லாத்தையும் கட் பண்ணுறார் அப்படின்னு நினைக்கிறேன். கடவுள் என்ன சொல்லுவார் அப்படின்னா, எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஆல்ரெடி நான் இதை பண்ணிட்டேன், வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிற எண்ணத்தை எழுப்புங்க அப்படிங்கிறார். ஸோ ஆரம்பிக்கும்போதே இது முடியுமா முடியாதான்னு நீங்கள் எண்ணம் வச்சாலே அங்கே நிச்சய புத்தி, நம்பிக்கை வந்து குறைஞ்சிடுச்சு. நம்பிக்கை குறைஞ்சாலே வெற்றி வாய்ப்பும் குறையும். ஸோ 100% இது நடந்தே தீரும் நீங்கள் நம்பினீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ஸோ இதைத்தான் விஜய் அவர்கள் வந்து அவர் சொல்கிறது சாதாரணமாக இருக்குது, நம்பிக்கையாக இருங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருங்கன்ட்டு. ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஆழமான ரகசியம் இருக்குது. அவருடைய வெற்றிக்கு இது ஒரு முக்கியமான காரணம். ஆக்சுவலாக வெற்றியாளர்கள் எல்லாருக்கு பின்னாடியும் இதுதான் முக்கியமான காரணமாக இருக்கும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு முக்கியமான விஷயம், உன்னால் முடியும் அப்படின்னு மற்றவங்க சொல்கிறதுக்கெலாம் வெயிட் பண்ணாதீங்க. மற்றவங்க யார் சொல்கிறதுக்கு? என்னால் முடியும், உலகமே என்னால் முடியாதுன்னு சொன்னாலும் என்னால் முடியும்னு நம்பினா கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா நம்மளை சுற்றி பாசிட்டிவாக தட்டி கொடுக்கறதுக்கு எல்லாருக்கும் அப்படி அமைய மாட்டாங்க இல்லையா? ஆனால் நாம் நம்பணும், அது நடக்கும். அதுக்கு அந்த வீண் விஷயம், அப்புறம் புத்தியை மயக்கக்கூடிய விஷயங்கள், காமம், கோபம், பற்று, சினிமா, இந்த மாதிரி புத்தியை மயக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் நீங்கள் தள்ளி வச்சிட்டாலே போதும். நீங்கள் வெற்றியை நோக்கி போகிற பயணத்தை யாருமே தடுக்க முடியாது. ஓம் சாந்தி.